அனைவருக்கும் வணக்கம். உலகின் முதல் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தான் கண்டுபிடித்திருக்கிற அந்த ஸ்புட்னிக் 5 அல்லது ஸ்புட்னிக் வி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிற அந்த தடுப்பூசியை பெரிய அளவில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இந்தியா தன்னோடு கூட்டு சேர வேணும் அப்படின்னு ரஷ்யா இந்தியாவிடம் கேட்டிருக்குது. அந்த செய்தியை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போறோம் நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, சீனாவுடைய மூன்றாம் படை அப்படின்னு அழைக்கப்படுகிற சீனாவுடைய மேரிடைம் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் பற்றியும் அது சர்வதேச கடல் பகுதிகளில் உலகம் முழுவதும் எப்படி ஆதிக்கம் செலுத்தி வருது, அது எப்படி பிற நாடுகளுடைய பகுதிகளையும் குறிப்பாக பிற நாடுகளுடைய தீவுகளை சீனா ஆக்கிரமிக்கிறதற்கு உதவுது அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கடந்த சில நாட்களாக இந்த சீனாவுடைய மூன்றாம் படை நம்ம ஊர் சாமியாரான சுவாமி நித்யானந்தா அவர்கள் உருவாக்கி இருக்கிற கைலாசா நாடு அமைந்திருக்கிற தீவுக்கு மிக அருகாமையில பயங்கரமான அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சீனாவின் மூன்றாம் படையின் அராஜகத்தை பற்றியும் அது எப்படி அன்அபிஷியலாக சென்று பிற நாட்டு பகுதிகளை ஆக்கிரமித்து அதை சீனாவோடு இணைக்குது அப்படிங்கிற பத்தியும் இன்னைக்கு பேசுவோம் வாங்க. உலகின் முதல் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை தாங்கள் வெற்றிகரமாக உருவாக்கி இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சில நாட்களுக்கு முன்பு அறிவிச்சாரு. அந்த தடுப்பூசி ரொம்பவுமே இஃபெக்டிவாக இருப்பதாகவும் கொரோனாவுக்கு எதிராக மனித உடல்ல அது உருவாக்குகிற எதிர்ப்பு சக்தி நிலையானதாக இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ரஷ்யா இப்பொழுது வேக்சினை தயாரிச்சிருச்சு. அதற்கு அடுத்த கட்டமாக அதை மாஸ் ப்ரொடக்ஷன் செய்து உலகம் முழுவதும் அதை வழங்க வேணும். அதற்கு மருந்து தயாரிப்பு துறையில மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றிருக்கிற இந்தியா தன்னோடு கைகோர்த்து இந்த மருந்தை மாஸ் ப்ரொடக்ஷன் செய்து வழங்க வேணும். அதற்கு இந்தியாவும் ரஷ்யாவும் கைகோர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இப்பொழுது இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்குது. இந்த மருந்தை உருவாக்கி இருக்கிற ரஷ்யாவுடைய டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுடைய சிஇஓவாக விளங்குகிற கிரில் திமித்ரேவ் இந்தியா ரஷ்யாவோடு கைகோர்ப்பதற்கு முன்வர வேணும். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உலகத்துக்கே இந்த மருந்தை விரைவில் தயாரித்து நாம வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. கமாலயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடெமியாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி நிறுவனமும் RDIF அப்படின்னு அழைக்கப்படுகிற ரஷ்யா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆகிய இரண்டும் இணைந்து தான் இந்த ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற கொரோனா தடுப்பூசியை தயாரிச்சிருக்கிறாங்க. சீனா உருவாக்கி பரப்பிய இந்த கொரோனா வைரஸ் உலகத்தை ஒருபுறம் பாடாப்படுத்தி வருகிற அதே வேளையில சீனா இன்னொரு புறம் உலகத்தை படாத பாடு படுத்துது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. சீனா தனது அண்டை நாடுகளுடைய நிலப்பரப்பையும் தனது அண்டை நாடுகளுடைய தீவுகளையும் பிடித்துக்கொண்டே வந்தும் கூட சீனாவுடைய அந்த ஆக்கிரமிப்பு ஆசை அடங்கவில்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ நிலப்பரப்பை எல்லாம் தாண்டி உலக கடல் பரப்பை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா தனது படைகளை தட்டிவிட்டிருக்கு. அதற்காக சீனா உருவாக்கி இருக்கிற ஒரு பிரத்யேக படை தான் சீனாவின் மூன்றாம் படை அப்படின்னு அழைக்கப்படுது. பீப்பிள்ஸ் ஆர்ம்டு ஃபோர்சஸ் மேரிடைம் மிலிஷியா அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த சீனாவின் மூன்றாம் படை உலகின் சர்வதேச கடல் பகுதியில் பெரும் பகுதியை தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல அந்த பகுதி நாடுகளுடைய மீனவர்களை துரத்திவிட்டு அந்த பகுதி கடற்பரப்பை முழுவதையுமே தான் ஆதிக்கம் செலுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த சில நாட்களாக தென் அமெரிக்காவில் அமைந்திருக்கிற ஈக்வடார் நாட்டுக்கு அருகில அமைந்திருக்கிற கலபாகோஸ் தீவுகளிடையே சீனாவின் இந்த கடற்படை சென்று பயங்கரமான அட்டூழியம் செய்து வருது அப்படின்னு சொல்றாங்க. கலபாகோஸ் அப்படிங்கிறது ஈக்வடார்ல இருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ள அமைந்திருக்கிற ஒரு தீவு கூட்டம். அந்த கலபாகோஸ் பகுதியே சர்வதேச நாடுகளால ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. அங்க பல அரிய உயிரினங்கள் வாழ்வதாகவும் அதனால அங்க கமர்ஷியலாக மீன் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் சீனாவின் இந்த மூன்றாம் படை இப்பொழுது அங்கதான் முகாமிட்டிருப்பதாக சொல்றாங்க நண்பர்களே. மூன்றாம் படை அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் சீனா அதை வெளிப்படையாக தன்னுடைய ராணுவம்னோ தன்னுடைய கடற்படையினோ அது சொல்வதில்லை. அது அழைக்கிற பெயர் தான் மூன்றாம் படை. ஆனால் வெளி உலகத்துக்கு அது மீன்பிடி படகுகளாகத்தான் அனுப்பப்படுது நண்பர்களே. அதாவது பெரிய பெரிய மீன்பிடி படகுகளை ஒரே கூட்டமாக ஒரு பக்கம் அனுப்புறதுனா ஒரு 300-400 படகுகள் அந்த மாதிரி
மாதிரி ஒரு குரூப்பாக அனுப்புறாங்க. அந்த பகுதி முழுவதுமே ஆதிக்கம் செய்து அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற மீனை பிடிக்கிறாங்க. வெளிப்படையாக பார்க்கும்போது இது மீன்பிடி படகுகளோட கூட்டம் தான். ஆனால் உண்மையிலேயே அந்த மீன்பிடி படகுகளை வைத்திருப்பதும் நிர்வகிப்பதும் அதில் இருக்கிற பெரும்பான்மையான ஆட்களுமே சீன ராணுவத்தில் பயிற்சி பெற்றவங்க, சீன கடற்படையில் பயிற்சி பெற்றவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அதற்கு பீப்புள்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பாராமிலிட்டரி மிலிஷியா அப்படின்னு பேரு. அதாவது அது ஒரு அன்அஃபிஷியலான கடற்படை அப்படின்னு தான் அதற்கு அர்த்தம். மீன்பிடி படகுகளால் ஆக்கப்பட்ட இந்த படை ஒரு பகுதிக்கு போய் சேர்ந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல் வேலையாக அவங்க தங்களை ட்ராக் பண்ணக்கூடிய கருவி இருக்கும் இல்லையா, இப்ப மீன்பிடி படகுகள் எல்லாத்துலயுமே ஒரு கருவி வச்சிருப்பாங்க. அதன் மூலமாக அந்த நாடு தன்னுடைய மீன்பிடி படகுகளை அல்லது அந்த கடற்பரப்பில் இருக்கிற படகுகளை அவங்க பார்க்க முடியும். இந்த படகுகள் ஒரு பகுதிக்கு சென்ற உடனே அந்த கருவியை ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால அந்த பகுதி நாட்டுடைய கண்காணிப்பு படை அந்த பகுதிக்கு இந்த கப்பல்கள் வந்ததே தெரிவதில்லை அப்படிங்கறதான் கொடுமை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சீனாவுடைய படகுகள் இங்க வந்துருச்சு அப்படின்னு யாராவது சீனாவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா உடனடியாக சீனா என்ன சொல்லும் அப்படின்னா, அது எங்க நாட்டு கப்பல்களே கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. ஆனாலும் அந்த கப்பல்கள் எல்லாமே சீனாவுக்கு சொந்தமானவை அப்படிங்கிறது உலக அறிந்த விஷயமே. இந்த காலாபாகோஸ் தீவுகளுக்கு அருகாமையில தான் நம்ம ஊர் சாமியாரான நித்யானந்தா தீவு ஒன்று வாங்கி கைலாசா நாட்டை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. அந்த பகுதியில் தான் இப்பொழுது சீனாவுடைய 3ஆம் படையும் முகாமிட்டு இருக்குது. சீனா இந்த மீன்பிடி கப்பல்களை கொண்ட 3ஆம் படையை அமைத்ததற்கு 2 முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க நண்பர்களே. ஒன்று, சர்வதேச கடல் பகுதியில் மீன்பிடி படகுகள் எங்க வேணா போகலாம் வரலாம், அதற்கு அனுமதி உண்டு. எங்க வேணா சர்வதேச கடல்ல மீன் பிடிக்கலாம். சர்வதேச சட்டத்தில் இருக்கிற இந்த விதிமுறையை பயன்படுத்திக்கிட்டு சீனா தனது மீன்பிடி படகுகள் அப்படிங்கிற போர்வையில் ஒரு படையை உருவாக்கி அனுப்புது. இது சர்வதேச கடல் பரப்புல மீன்களை பிடிக்கிறாங்க. அதுவும் பெரிய அளவில் அங்க இருக்கிற மீன்களை பிடிப்பதால உலக கடல் வளமே இப்பொழுது குறைந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது. இது உருவாகியதன் காரணம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சீன கடல் பகுதியில் மீன் வளம் குறைந்து விட்டதால அந்த நாட்டு மீனவர்கள் அதை தாண்டி தாண்டி மெல்ல மெல்ல சர்வதேச கடல்ல தள்ளி தள்ளி போக ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே இதைவே ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்ட சீனா ஒரு தனி படையை உருவாக்கி அதில் கலந்து விட்டுருச்சு. இப்பொழுது உலகின் எல்லா மூலைக்கும் சீனாவுடைய இந்த மீன்பிடி படை சென்று வந்துருது. இந்த படைகளுக்கு 2 நோக்கம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய 2ஆம் நோக்கம் தான் ரொம்பவுமே கொடூரமான நோக்கம் நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, பூமி முழுவதும் சுற்ற வேண்டியது. அங்க சின்ன சின்ன தீவுகள் இருக்கும் இல்லையா, ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுகள் அல்லது சின்ன சின்ன நாடுகளுக்கு சொந்தமான தீவுகள்ல முதல்ல இவங்க போய் கேம்ப் அடிக்கிற மாதிரி நாங்க வலைய காய வைக்கிறோம் அல்லது கேம்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறுத்த வேண்டியது. பிறகு அப்படிப்பட்ட தீவுகளை கண்டறிந்து சீனாவுக்கு தெரிவித்து அந்த தீவுகளை இவர்கள் அபகரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தன்னுடைய அண்டை நாடுகளுடைய நிலப்பரப்பை எல்லாம் ஆக்கிரமிச்சது பத்தாதுன்னு இப்பொழுது உலகம் பூரா தன்னுடைய 3ஆம் படையை அனுப்பி சீனா மெல்ல மெல்ல தீவுகளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதற்கு ஒரு போர்வையாகத்தான் இந்த மீன்பிடி கப்பல்களை பயன்படுத்துது சீனா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதனுடைய பை ப்ராடக்ட் சீனாவுக்கு மீன் வளமும் கிடைக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல இன்னொரு விஷயம் சீனா என்ன பண்ணுது அப்படின்னா, IUU அப்படிங்கிற ஒரு வயலேஷனை பண்ணுது. அதாவது இல்லீகல், அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் அப்படின்னு இந்த சட்ட விதிமீறலை சொல்றாங்க. அதாவது சர்வதேச கடல் பகுதியில் யார் வேணா மீனை பிடிக்கலாம், ஆனா அது பல இடங்கள்ல வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல அரிய வகை மீன்களும் கடல் உயிரினங்களும் வாழ்கிற இடத்துல மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சர்வதேச விதிகள்ல தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த சட்டத்தை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு சீனா எதை பத்தியும் கவலைப்படாம எங்க வேணா போய் எவ்வளவு வேணா பிடிக்கிறோம் அப்படின்னு மீன் பிடிச்சுக்கிட்டு வருது சீனா. இது ஒரு இல்லீகலான விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே சட்டத்துல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீன் பிடிப்பது ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இதற்குன்னு சில ரெகுலேஷன் இருக்கு. ஒரு அளவுகோல் வைத்து மீன் பிடிப்பது. ஏன்னா கடல் மீன் வளத்தை நாம முழுமையாக அழித்து விடக் கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல உருவாக்கப்பட்ட சர்வதேச விதி அது. அதனால எந்த ஒரு நாட்டு மீன்பிடியாளர்களும் மீன் பிடிச்சாங்கன்னா அதை ரெகுலேட் பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. என்ன
என்ன மீனை பிடிக்கிறாங்க, எந்த அளவில் பிடிக்கிறாங்க, எந்த காலகட்டத்தில் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணவும் செய்யப்பட வேணும். சீனா தன்னுடைய மீன்பிடி படகுகள் எந்த பகுதியில் எவ்வளவு பிடிச்சாங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணணும் சர்வதேச அரங்கில். ஆனால் சீனாவோ அப்படி எந்த விதமான ரிப்போர்ட்டையும் உருவாக்குவதே இல்லை. அதனால தான் இதை இல்லீகல், அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. கேலபகோஸ் தீவுகள் பகுதி கூட பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஆனால் அந்த பகுதியில் சீனாவுடைய 3ஆம் படை அங்க முகாமிட்டு இருக்குது. அங்க இருக்கிறத கூட சீனாவிடம் சொல்லும் போது சீனா அந்த படகுகள் எங்க படகுகளே இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு. சீனாவுடைய இந்த 3ஆம் படை அடுத்ததாக கண் வைத்திருப்பது இந்தியாவுடைய கடல் பகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. அங்கதான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குது. இந்தியா வீழ்த்து கொள்ளாவிட்டால் சீனாவுடைய படைகள் எளிதில் இந்த பக்கம் வரும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இலங்கை சீனாவுடைய மீன்பிடி படகுகளுக்கு, அதாவது 3ஆம் படைக்கு அனுமதி வழங்கி இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல சீனாவுடைய பாக்கெட்ல இருக்கிற பாகிஸ்தானோ அல்லது பிற நாடுகளோ சீனாவுடைய படகுகள் வருவதை எதிர்க்க போவதில்லை. இந்தியா மட்டும் கொஞ்சம் அசந்தது அப்படின்னா இந்திய கடல்ல இருக்கிற அனைத்து வளத்தையும் சீனா பிடித்துவிடும். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவுடைய நண்பர்களான மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கும் சிறு சிறு தீவுகள், நூற்றுக்கணக்கான தீவுகள் இருக்குது. அந்த தீவுகள் எல்லாவற்றையும் நாம் காக்க வேண்டுமானால் இந்திய கடற்படை உஷாராக இருக்க வேண்டும். சீனாவின் 3ஆம் படையை நாம் இந்த பகுதிக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது அப்படின்னு தான் வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.